எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான்ல ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மீன் வறுவல் செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து இப்போ எடுத்து தட்டில் ஆற வச்சுருங்க. ஆற வச்சு எடுத்துகிட்டு இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு இதெல்லாம் அரைக்க போகிறோம். இது கூட ஒரு 10 பல் பூண்டு, சிறிதளவு இஞ்சி, மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, தனியாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அவங்கவுங்க மீன் வாங்குற அளவு வச்சு போட்டுக்கோங்க. ஏன்னா நான் வந்து 1 கிலோ மீனுக்கு இது போடுறேன். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ இதெல்லாம் வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது வந்து ஒரு பிளேட் மாற்றிடுங்க. மாற்றிட்டு இதை வந்து பேஸ்ட் மாதிரி தண்ணி கொஞ்சம் ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பேஸ்ட் மாதிரி கரைச்சிச்சு. இப்போ வந்து மீனில் வந்து மசாலாவை போடலாம். நான் பாருங்கள் அதில் நடுவுலலாம் உடம்புல கீறி வச்சுருப்பேன். அப்போ தான் மசாலா வந்து உள்ளெல்லாம் இறங்கும். பாருங்கள் உள்ளே கீறி வச்சுருப்பேன். நல்லா எல்லா மீன்லையும் மசாலா படுற மாதிரி நல்லா தடவிடுங்க. தடவிட்டு மீனை வந்து 2 மணி நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். தயவுசெய்து ஃப்ரீசரில் வச்சிடாதீங்க, ஃப்ரிட்ஜில் வைங்க மீன் எல்லாம் தடவி. இப்போ 2 மணி நேரம் ஆகிடுச்சு. நான் இப்போ எடுத்து வறுக்க போகிறேன். இப்போ வந்து ஆயில் ஊற்றுங்க. நான் இதை வந்து 2 டைப்பாக வறுக்க போகிறேன். பாருங்கள், ஒன்று வந்து வெறும் மசாலா மிளகாத்தூள் நம்ம போட்டதோடு சரி, இன்னொன்று வந்து அரிசி மாவும் கான் மாவும் இப்போ கலந்து வச்சுருக்கேன். இதில் ஒரு மீனை வந்து பரட்ட போகிறேன். நல்லா ஒரு மீனை போட்டு ஃபுல்லாக அந்த மாவு படற மாதிரி போட்டுருங்க. போட்டு இப்போ எண்ணெயில் போட்டுருங்க. மீன் நல்லா ஒரு பக்கம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க. உடனே எல்லாம் திருப்பிடாதீங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நான் இன்னொரு பக்கம் திருப்பி போடுறேன். 2 மீனையும் திருப்பி போட்டுருங்க. இப்போ 2 மீனும் வந்துச்சு. இப்போ உங்களுக்கு இப்படியே வேணாலும் இப்படியே எடுத்து வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இது மேலே வந்து மிளகுத்தூள் கொஞ்சம் நல்லா தூவிட்டு அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு.